தேவனே நான் ஓமதண்டையில் இல்லோம் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். சங்கீதம் 40:1-2 கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. என்ன அருமையான ஆண்டவருங்க! உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி உறுதிப்படுத்துகிற ஆண்டவர். இந்த உளையான சேருங்கிறது எழுத்தின்படியான சேரு கிடையாது. தாவீது சந்தித்த பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள், ஆபத்துகள், இதுதான் இங்க உளையான சேரு அப்படி சொல்றார். 1 சாமுவேல் 20:3 வாசித்து பார்த்தீங்கன்னா, மரணத்துக்கும் எனக்கும் 1 அடி தூரம் மாத்திரம் இருக்கிறது அப்படி சொல்லுவார். மரணத்துக்கும் எனக்கு 1 அடி தூரம் மாத்திரம்னா அடுத்த அடி வைத்தால் மரணம் தான். அதுதாங்க தாவீதின் வாழ்க்கை. 10 வருஷம் அடுத்த அடி எடுத்தால் மரணம் தான். அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான காலகட்டத்திலே அந்த உளையான சேற்றை போல சூழ்நிலையில் இருந்து கர்த்தர் அவரை கைதூக்கி எடுத்தார். இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார், அதை போல ஒரு வேளை உங்கள் பிரச்சனை இருக்கலாம். அடுத்து நான் என்ன செய்வேன், அடுத்து என்ன ஆகும், இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவேளை திக்கு தெரியாத காட்டில் இருக்கிறது போல தவித்துக் கொண்டிருக்கலாம். நீ ஆண்டவர் இந்த மாதத்துல அருமையான தேவ ஜனத்தை பார்த்து கர்த்தர் அவர் யார் என்று கேட்டால், நம்மை உளையான சேற்றிலிருந்து, மரணத்திலிருந்து, ஆபத்திலிருந்து, எல்லா பொல்லாப்பிலிருந்து கைதூக்கி விடுகிற, நம்மை தப்பு வைக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அது வரும், ஆபத்து வர மாதிரி இருக்கும், மரணம் போல இருக்கும், ஆனால் வராது. அதை தப்புவித்து நம்மை காப்பாற்றுகிற இயேசு நம்மோடு இருக்கிறார். சூழ்நிலை அப்படி இருக்குங்க, அப்படி இருக்கும், நெருக்கம் அப்படி இருக்கும். இனி என்ன ஆகும் ஆண்டவரே, என்னமா இருக்குமோ சுவாமி. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை விசுவாசத்தோடு நம்புங்க. அது என்ன சூழ்நிலையா இருந்தாலும் நம்மோடு இருக்கிறவர் யார் என்று கேட்டால் நம்மை கை தூக்கி விடுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.